இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் கோழி சோம்பு பிரட்டல். அதாவது அந்த சிக்கனை வந்து என்னென்னா நல்லா சோம்பில் இது பண்ணி நம்ம குக் பண்ணும்போது அந்த வந்து சிக்கன் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். எதுனா இந்த சிக்கனும் அந்த சோம்பும். நார்மலாக நீங்கள் வீட்டில் செய்யும்போது கூட சோம்பு நிறைய போட்டு சமைச்சு பாருங்கள், எந்த கோழிக்கறியாக இருந்தாலும் ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லா வரும். ஸோ அதை தான் இப்போ செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நெய் கோழி சோம்பு பிரட்டல் செய்ய தேவையான பொருட்கள்: கோழி 1/2 கிலோ, முழு மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/2 கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 2, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை 1/2 கைப்பிடி அளவு, பட்டை கிராம்பு சிறிதளவு, ஊற வைத்த சோயா 1/4 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நெய் கோழி சோம்பு பிரட்டல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துடும். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி என்னென்னா சோம்பு நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ செய்ய போகிறோம். முதல்ல அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ இதில் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் துருவின தேங்காய், முழு மிளகு, சோம்பு, இதை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. இது வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். அதில் பட்டை கிராம்பு, இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பட்டை இருக்குது. இந்த பட்டையை வந்து டெய்லி காலையில் என்ன செய்யுங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதித்தோடனே இந்த பட்டையை போட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இஞ்சி போட்டு அதை குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை எடுத்து என்ன செய்யலாம்னா அப்படியே சைடில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இங்கே வந்து ஒரு பேன் எடுத்துருக்கேன். அதில் நெய் தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நெய்யில் சமைச்சிங்கனாலே கோழி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து ரியல் நெய்யாக இருக்கணும். இதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இல்லை நெய் வேண்டாம் அப்படின்னா நார்மல் எண்ணெயை விட்டுருங்க. இப்போ அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயாச்சு. இதில் சோம்பு சேர்த்துலாம். நீ எவ்வளோக்கெவ்வளோ சோம்பு சேருங்க, இந்த காம்பினேஷன் நான் சொன்ன மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது வந்து 1 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அந்த நெய்யோட அந்த சோம்பு சேரும் பொழுது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், மணக்கும் நல்லா. ஸோ இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்தலாம். வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை வந்து போயிடுச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து
அப்படியே டாஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துலாம். வந்து ஒரு 2 நிமிஷம், இன்னும் ஒரு 2 நிமிஷம் என்ன செய்யணும்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த தேங்காய் மசாலாலாம் சேர்த்தோம் இல்லையா, அதோடைய பச்சை வாடை போகணும். அதனால ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த தேங்காய் அதோடைய மசாலா அதோடைய பச்சை வாடெல்லாம் வந்து போயிருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், நறுக்கி வச்சிருக்கிற இந்த சிக்கன் இதில் அப்படியே சேர்த்துலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து தண்ணி எதுவுமே வந்து என்னென்னா நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதோட நம்ம வச்சிருக்கிற இந்த சோயா அதையும் இதில் சேர்த்துலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும், ஒரு இன்டர்வலாக நம்ம லைட்டாக அப்படியே டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த சிக்கன் வேகிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 13 to 14 மினிட்ஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த நெய் கோழி சோம்பு பிரட்டல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி எவ்ரி 5 மினிட்ஸ் நீங்கள் என்னென்னா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்ம மசாலா வந்து சேர்த்துலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, மிளகாய் பொடி, மிளகு பொடி. இந்த மிளகு பொடி தான் வந்து ஒரு சூப்பராக அந்த சிக்கனுடைய டேஸ்ட்டை வந்து ஏற்றி கொடுக்கும். தேவையான அளவு உப்பு. இதை வந்து நான் என்ன செய்யணும்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த நெய் கோழி சோம்பு பிரட்டல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு வச்சிருக்கிற இந்த சோம்பு அதையும் என்ன செய்யலாம்னா போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய இந்த நெய் கோழி சோம்பு பிரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். கடைசியில் கொஞ்சம் மல்லி இலை. நெய் கோழி சோம்பு பிரட்டல் செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் துருவன தேங்காய், முழு மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அந்த பேஸ்ட்டை சைடில் எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் சூடானதுக்கு பிறகு
கொஞ்சம் நெய் சேர்த்துலாம், அதோட கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிட்டு அதோட வெங்காயத்தையும் சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம், தக்காளியை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுது பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த தேங்காவுடைய பச்சை வாடை போனதுக்கு பிறகு கோழிக்கறியையும் அதோட சோயாவையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துருங்க. இப்போ மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, மிளகாய் பொடி, மிளகு பொடியும் சேர்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்து கிளறி விட்டுருங்க. கடைசியில் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய்யையும் சேர்த்து சோம்பையும் சேர்த்து பெரட்டிடலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான நெய் கோழி சோம்பு பிரட்டல் தயார். இப்போ நம்மளுடைய இந்த நெய் கோழி சோம்பு பிரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸோ இல்லை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம். நான் என்ன சொல்ல புரியும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பரோட்டாக்கோ இல்லை நான் பிரெட்டுக்கோ வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்த அந்த முட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை அதையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். Till then, take care. See you. Bye bye. இது என்னோட என்ன சமையலோ. See you. Bye.